வணக்கம். நாம் எப்படி குளிக்க வேண்டும் என்று தெரியுமா? நாம் ஏன் தினமும் குளிக்கின்றோம்? அழுக்கு போவதற்காகவா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படியென்றால் ஏன் குளிக்க வேண்டும்? எப்படி குளிக்க வேண்டும்? குளியல் என்றால் குளிர்வித்தல் என்று பொருள். குளிர்வித்தல் என்பதே நாளடைவில் மருவி குளியல் என்று ஆனது. மனிதர்களுக்கு ஏற்படும் 75% நோய்களுக்கு காரணம் உடலில் இருக்கும் அதிகப்படியான வெப்பமாகும். இரவு நேரத்தில் தூங்கும்போது வெப்பக் கழிவுகள் அனைத்தும் உடலில் தேங்கிவிடும். காலை நேரத்தில் எழும்பியவுடன் இந்த வெப்பக்கழிவை உடலில் இருந்து வெளியேற்றுவதற்காகவே நாம் குளிக்கிறோம். குளிப்பதற்கு வெந்நீர் பயன்படுத்தவே கூடாது. அது மிகவும் தவறான செயல். எண்ணெய் குளியலுக்கு மட்டுமே மிதமான வெந்நீர் பயன்படுத்த வேண்டும். மற்ற நேரங்களில் குளிர்ந்த நீரில் மட்டுமே குளிக்க வேண்டும். ஆனால் குளிர்ந்த நீரை அப்படியே நேரடியாக தலையில் ஊற்றக்கூடாது. நீரை முதலில் காலில் ஊற்ற வேண்டும். பின்பு முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி என இறுதியாக தலையில் ஊற்ற வேண்டும். ஏன் இவ்வாறு குளிக்க வேண்டும்? நீரை காலில் இருந்து ஊற்றும்போது உடலில் இருக்கும் வெப்பம் கீழிருந்து மேலெழும்பி கண்கள் மற்றும் காதுகள் வழியாக வெளியேறிவிடும். நீரை நேரடியாக தலைக்கு ஊற்றினால் உடலில் இருக்கும் வெப்பம் கீழ் நோக்கி சென்று வெளியேற முடியாமல் உடலின் உள்ளேயே இருக்கும். இது பல நோய்கள் உருவாக காரணமாகிவிடும். எனவேதான் நம் முன்னோர்கள் குளிப்பதற்கு குளத்திற்கு சென்றவுடன் முதலில் ஒவ்வொரு படியாக குளத்தில் இறங்கி இறுதியாக தலையை முங்கி எழுவார்கள். இவ்வாறு செய்யும்போது காலில் இருந்து வெப்பம் படிப்படியாக மேலே ஏறி கண் மற்றும் காது வழியாக வெளியேறிவிடும். அதுபோல் குளத்தில் முழுவதுமாக இறங்குவதற்கு முன் சிறிது தண்ணீரை உச்சந்தலையில் தெளித்து விடுவார்கள். அதற்கு காரணம் உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறக்கூடாது. தலைப்பகுதி எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே உச்சியில் சிறிது தண்ணீரை தெளித்து விட்டால் குளத்தில் இறங்கும் போது கீழிருந்து மேலாக எழும் வெப்பம் தலைப்பகுதியை தாக்காமல் காது வழியாக வெளியேறி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் குளித்துவிட்டு சிறிது நேரம் ஈரத் துணியோடு இருந்தால் உடலில் உள்ள பித்தம் நீங்கி பிராணவாயு அதிகரித்து அனைத்து நோய்களும் ஓடிவிடும். இவ்வாறு செய்தால் புத்தி பேதலித்து இருப்பவர்கள் கூட குணமாகி விடுவார்கள். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.